நான் முடிவு எடுத்திருக்கேன்னா நான் கொஞ்ச நாளைக்கு வந்து தலைமறைவாக போயிடுவேன். என்ன ப்ரோ சொல்கிற, இப்போ வீடியோஸ் வரேன்னு கேட்டிங்கன்னா வீடியோஸ் வரும், பட் ஃப்யூச்சரில் பெருசான வீடியோஸ் வராது. ஒரு மந்த்லி 2, 3, 4 வீடியோஸ் தான் வரும். அதுவும் என் வாய்ஸில் கிடையாது, என்னுடைய டோலர்கள் வாய்ஸில் தான் வரும். பிகாஸ் ஐ நீட் சம் பிரேக். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசம்பர் வரைக்கும், ஐ மீன் இந்த இயர் எண்டு வரைக்கும் நான் பெருசானு இந்த சேனலுக்குள்ளே வந்து காட்ட மாட்டேன். ஸோ வருவேன், பட் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா வரவே மாட்டேன். கொன்னிச்சிவா ஒட்டாக்கு ஃபேம். என்னை யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 months இருக்கும் நான் வீடியோ போட்டு. 5 months முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு பெரிய பிரேக் எடுக்க போகிறேன். ஸோ வீடியோ போகிறதுக்கு ரொம்ப நாளாகும். அப்படி கம்பேக் கொடுக்குன்னா கண்டிப்பாக டிசம்பரில் கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிசம்பரும் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் டைம் கம்பேக் கொடுக்கறதுக்கு. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டிங்க, வந்துட்டேன்டா. இன்னமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். அதாவது நான் ரிட்டன் வந்தாச்சு. அண்ட் புது புது கண்டென்ட் ஐடியாஸோட கொஞ்சம் புதுசாகவே நாம் இந்த வாட்டி பண்ணலான்னு இருக்கேன். அதாவது நம்ம சேனலில் பழையபடி தான். எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டோம் அனிமே ரிவ்யூஸ் அண்ட் சஜஷன் அண்ட் மீம்ஸ் ரியாக்ஷன் அண்ட் அனிமே நியூஸ் அண்ட் தமிழ் டப்பிங் அனிமே அப்டேட் இதை பற்றிலாம் பேசியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இப்போவும் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேமிங் பக்கமாகவும், அதாவது இந்த மொபைல் சம்மந்தப்பட்ட கேம்ஸை வச்சும் கொஞ்சம் வீடியோஸ் பண்ணலாம் இருக்குங்க. ஐ மீன் மந்த்லி ஒரு 2, 3 அந்த மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸோட கொஞ்சம் ஏதாச்சும் பேசுகிற மாதிரி அவங்க கூட கொலாப் பண்ணி கூட வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இது வந்து நடக்குமான்னு தெரியல, பட் நடந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஃபுல் எஃபர்ட்டை போடுவோம், மீதியெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும். அண்ட் இப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ChatGPTயோட சேர்ந்து ஒரு வீடியோ. அது எப்படின்னா, இப்போது ChatGPT கிட்ட நாம் அனிமே ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவோம், அது ஏதாச்சும் பண்ணும். அது ரெக்கமெண்ட் பண்ணுற அனிமே நல்லா இருக்கா இல்லையான்னு அது ஒரு அனிமே ரிவ்யூ தான், பட் வித் ChatGPTயோட. ஓகேவா? ஸோ அதை வச்சு ஒரு கண்டென்ட், ஒரு ஏஐ வச்சுன்னு வச்சுக்கலாங்களேன். ஏஐனா அது ChatGPT மட்டும்தான், மற்றபடி எது வித ஏஐ கண்டென்ட்டும் கிடையாது. ஓகேவா? அப்படி அது ஒரு சைட்டாக. அண்ட் அது மட்டும் இல்லை, அப்படி கேமிங் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸோட லைவ் ஓர் அவங்களோட சேர்ந்து பேசுகிற மாதிரி வீடியோ அண்ட் முடிஞ்ச வர போட்காஸ்ட்டும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதாவது இனிமேல் இப்படி தான் சேனல் போகும்போது பழைய மாதிரி தான். வீக்லி 2, 3 வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். பழைய மாதிரி கன்சிஸ்டன்சி அடி வாங்காமல் வித் குவாலிட்டியோடு நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். நாம் நியாயத்துக்கு நேரம் 5K 10K பட்டி வந்திருக்கணும். நாம் இன்னும் 2Kயில் இருக்கோம். ஸோ இந்த 2025 முடியும் போது நாம் 3K ரீச் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறமா 10K 20K அப்படியே 100Kக்கு தான் நம்ம டார்கெட். ஓகேவா? ஸோ இது என்னால் மட்டும் முடியாது, நீங்களும் சப்போர்ட் பண்ணணும், முடிஞ்ச வரை ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், எல்லாம் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த ஜேர்னியில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இருக்கும், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் எப்படியாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம கூட ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்தால் தான் நமக்குள்ளே நல்ல ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும். ஓகேவா? இந்த ஒட்டாக்கு ஃபேமிலியில் ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம சேனலில் மேலே போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கண்டென்ட்டே, அதாவது கண்டென்ட்டே இல்லை, நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சிங்காரோ பேட்டை பராக். ஸோ உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் ஐடியா இருக்கும்ல, இப்படி வீடியோ போடுங்க ப்ரோ, இப்படி டவுட் இருக்க ப்ரோ, இதை பற்றி பேசுங்க ப்ரோ, ஆனால் நீங்கள் தயங்காமல் காமெண்ட்ஸில் வந்து பேசலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் இதோட லிங்க்ஸ்லாம் வந்து நான் வந்து கீழே கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதில் போய் செக் பண்ணி அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் மறக்காமல் எங்கே சொல்லலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நான் திரும்ப வந்துட்டேன்னு யாரெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்கன்னு அதை எங்காமல் சொல்லிட்டு போகிறீங்க. இவன் திருப்பி வந்துட்டான், ஐயோன்னு யாராச்சும் கவலைப்படுறீங்களான்னு அதையும் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ ஓரா பேச வீடியோ முடிச்சுக்கலாம். இனிமேல் பழைய மாதிரி வீடியோஸ் வரும். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஐ எம் பேக் அண்ட் இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கலாம். அடிக்கிறோமோ இல்லையோ தடுக்கிறோம். லோஜக் மோஜக் பஜக்.